ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் மந்திரம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட பேலன்ஸை பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஸ்டாக்ல அப்ளை பண்ணி எப்படி நம்ம ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். பட் பிஃபோர் தட் ஒரு சின்ன ரிகர்சல் பார்த்துடலாம். லாஸ்ட் வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ணுமோ அதை ஒரு ரிகர்சலாக பார்த்துடலாம். நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி லாஸ்ட் வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும். ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நேற்று சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும்னா, லாங் டைமுக்கு வாங்கணும்னா ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணணும். ஷார்ட் டைமுக்கு நீங்கள் டெக்னிக்கலை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். பட் லாங் டைமுக்கு யூ ஹேவ் டு செக் ஃபார் த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணணும். வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஸ்டோரி சொல்லியிருந்தேன், அதை ஒரு தடவை பார்த்துருங்க. வேல்யூ இன்வெஸ்டிங்னால சிம்பிளாக என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு ஸ்டாக்கோட இன்ட்ரென்சிக் வேல்யூ. பட் நேற்று வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு பக்கத்தில் கீழே லாஸ்ட்டாக ஒரு டவுன் ஏற மார்க் போட்டிருந்தேன். பட் இன்ட்ரென்சிக் வேல்யூவை விட நம்ம சூஸ் பண்ணுற ஸ்டாக் ப்ரைஸ் கீழே இருக்கணும். அதான் அதுக்கு மீனிங். இன்ட்ரென்சிக் வேல்யூ கீழே இருக்கக்கூடாது, ஸ்டாக் ப்ரைஸ் கீழே இருக்கணும் இன்ட்ரென்சிக் வேல்யூவை விட. ஸோ ஆக்சுவலாக இன்ட்ரென்சிக் வேல்யூனா இன்ட்ரென்சிக் ப்ரைஸ் அண்ட் இன்ட்ரென்சிக் வேல்யூ. நம்ம என்ன ப்ரைஸ் கொடுக்குறோமோ அந்த ப்ரைஸ் வாட் யூ கிவிங், த வேல்யூ வாட் யூ ஆர் கெட்டிங், அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ சூஸ் பண்ணுற ஸ்டாக்கு நமக்கு வேல்யூவா இருக்கா, அதாவது நம்ம கரெக்டான ப்ரைஸை கொடுத்து வாங்குறோமா, அதான் வேல்யூ இன்வெஸ்டிங். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட செக்லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ இன்வெஸ்டிங். ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வந்து சூஸ் பண்ணும்பொழுது வேல்யூ இன்வெஸ்டிங்ல இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து, அதாவது அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூட கம்மியாக இருந்தால் முதல் டிக் போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. இன்கேஸ் அந்த ஸ்டாக்கோட இன்ட்ரென்சிக் வேல்யூ ஸ்டாக் ப்ரைஸை விட அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஸ்டாக்கை விட்டுருங்க. இது என்னுடைய கான்செப்ட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரேஷியோ. இந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ, பிபி ரேஷியோ, டெப்ட் ஈக்விட்டி, கரண்ட் ரேஷியோ, இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அது என்னன்னு பாருங்க. டெப்ட் ஒரு கம்பெனி, அதாவது கடன் வாங்குறது தப்பு கிடையாது. பட் என்னன்னா அந்த கம்பெனியோட ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்கணும். இப்போ நான் ஒரு கடன் வாங்குறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு நானே பர்சனலாக ஒரு கடன் வாங்குறேன்னா என்னால் அந்த கடனை சீக்கிரமா பே பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும், ஒரு பேக்ரவுண்ட்ல சப்போர்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கடன் வாங்குறது சேஃப். அப்படி இல்லைன்னா கடன் வாங்குறது சேஃப்டி கிடையாது. பொதுவாக எப்படி இருந்தாலும் கடன் வாங்குறது தவிர்க்கிறது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட், தேர்ட் ஒன். நம்மளோட செக்லிஸ்ட்ல இதெல்லாம் ஓகேவா இருந்ததுன்னா நீங்க டிக் பண்ணிட்டு அந்த ஸ்டாக்கை பத்தி அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. இது சரியா இருந்து இது தப்பா இருந்ததுன்னா ஸ்டாக்கை ஒதுக்கிடுங்க. என்னுடைய அட்வைஸ் அதுதான். அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் ஷீட்டை என்ன செக் பண்ணணும்னா சேல்ஸ் அண்ட் ப்ரைஸ். சேல்ஸ்னா ஒரு கம்பெனி அந்த ப்ராடக்ட்டை வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போதா அப்படின்னு செக் பண்ணணும். ஒன்ஸ் வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போச்சுன்னா அதன் மூலியமா வர ப்ரைஸ் இருக்கு இல்லைங்களா, ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி இங்கே ப்ராஃபிட்னு போடணும், ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா, அதுதான் செக் பண்ணணும். ஸோ சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரேஷியோ. எப்படிங்க கரண்ட் ரேஷியோ பார்க்குறோமோ, இந்த ரேஷியோ அண்டரில் கரண்ட் ரேஷியோனா கரண்ட் லயபிலிட்டி டிவைடட் பை கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி. அதே மாதிரி இங்கே டோட்டலாக கம்பெனி இருக்க டோட்டல் அசெட் டிவைடட் பை டோட்டல் லயபிலிட்டி, அதை செக் பண்ணி டோட்டல் ரேஷியோ செக் பண்ணிடுவோம். அடுத்ததாக கேஷ் ஃப்ளோ. ப்ரோ, ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ், கேஷ் ஃப்ளோன்றது தான் ஒரு கம்பெனிக்கு மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறோன்னா, மாத சம்பளம் வாங்கி ஃபேமிலியை ரன் பண்ணுறோன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட மந்த்லி சேலரியிலேருந்து ஒரு 6 டைம்ஸ் வந்து நம்ம எப்பயுமே சேஃப்டியாக வச்சுருக்கணும், நம்ம பேங்க் பேலன்ஸில் வச்சுருக்கணும். அப்போ தான் என்ன ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்ம அந்த பேலன்ஸ் எமர்ஜென்சி மணி எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஒரு கம்பெனி ஒருத்தவங்க ரன் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட கேஷ் ஃப்ளோ வந்து எப்பவுமே கரெக்டாக இருக்கணும். ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் கஷ்டம் வந்தாலும் அந்த கேஷ் ஃப்ளோ வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் கேஷ் ஃப்ளோ இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் த ஸ்டாக் மார்க்கெட். நீங்கள் ஸ்டாக்கை சூஸ் பண்ணும்போது கேஷ் ஃப்ளோ வந்து கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு போயிடலாம். இந்த டீட்டெயிலை ஒரு ஸ்டாக்ல வந்து இம்ப்ளிகேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மொத்த டீட்டெயிலும் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்ல அப்ளை பண்ணி பார்க்கலாம். இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பேசியிருந்தோம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் இங்கே சொன்னேன் இல்லையா, பிபி ரேஷியோ. இந்த பிபி ரேஷியோவில் புக் வேல்யூனா என்னன்னு நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு விரும்புகிறேன். லெட்ஸ் சி, புக் வேல்யூ பற்றி கொஞ்சம் சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. அதை முடிச்சுட்டு நம்ம இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு போயிடலாம். புக் வேல்யூனா என்ன? புக் வேல்யூ, புக் வேல்யூ பர் ஷேர்னா என்ன? இப்போ புக் வேல்யூ பர் ஷேர்ன்றத பிவிபிஎஸ்ன்னு சொல்லாங்களா? அப்போ புக் வேல்யூ பர் ஷேர் ஈக்குவல் டு புக் வேல்யூ பிவி. புக் வேல்யூவா பிவி போட்டுக்கிறேன். புக் வேல்யூ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்.
டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இப்போ ஒரு கம்பெனியோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ன்றது நீங்கள் சிம்பிளாக ஒரு டிக்கர் டேப் அப்ளிகேஷன்லையோ இல்லை வந்து ஸ்க்ரீனர் பண்ணி பார்த்தாலோ அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர் கிடைச்சிடும். எப்படி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸும் மார்க்கெட் கேபிட்டலும் கிடைக்குதோ அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கிடைக்கும். இப்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போவோமே. இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு புக் வேல்யூ எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, புக் வேல்யூவை உங்களுக்கு எந்த ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த கம்பெனியோட புக் வேல்யூ என்னன்னு. புக் வேல்யூனா அந்த கம்பெனியோட ஒரிஜினல் வேல்யூ. இப்போ உங்களுக்கு எந்த ஒரு வெப்சைட்டில் பார்த்தாலும் மணி கண்ட்ரோல் ஆகட்டும், டிக்கெட் ஆப் ஆகட்டும், உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, மார்க்கெட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் கொடுத்துருப்பாங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு லேண்ட் வாங்க போகிறீங்க. உதாரணத்துக்கு ஒரு லேண்ட் வாங்க போகிறீங்க. அந்த லேண்ட் ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட், அதாவது அவர்கிட்ட ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டை உங்கள்கிட்ட விற்கிறாரு. ஒரு ஸ்கொயர் ஃபீட் லேண்டை 1000 rupees சொல்கிறாரு. அப்போது 1000 rupees இன்ட்டு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஈக்குவல் டு எவ்வளோ ஆயிடுச்சு? 10 lakh ஆச்சுங்களா? ஸோ 10 lakhன்றது அந்த லேண்டோட மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் அவர்கிட்ட டீல் பேசி முடிச்சுட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போவீங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, கைட்லைன்ஸ் வேல்யூ ஒன்று இருக்கு இல்லைங்களா, கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் வேல்யூ. அந்த கைட்லைன்ஸ் வேல்யூவில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 300 ரூபா போட்டிருப்பாங்க. அப்போது 1000 ஸ்கொயர் ஃபீட், 1000 ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ ஆச்சு? 3 lakh. அதாவது இந்த 3 lakhக்கு தான் நீங்கள் வந்து என்ன வாங்குவீங்க, உங்களோட பத்திரம் வாங்குவீங்க. சரிங்களா? ஸோ அப்போது இதுதான் அந்த லேண்டோட புக் வேல்யூ. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு புக் வேல்யூ 300 ரூபா. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வேல்யூ 300 ரூபானா மொத்த வேல்யூ 3 லட்சம் ரூபா. இது அந்த லேண்டோட ஓவரால் வேல்யூ. பட் இது என்னது, அந்த ஓனர் சொல்ற பிரைஸ், மார்க்கெட் வேல்யூ 1000 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. 1000 ஸ்கொயர் ஃபீட்டு 10 லட்சம் ரூபா. ஸோ இப்போ அப்படியே இதில் பாருங்க, உங்களுடைய மார்க்கெட் ப்ரைஸ்ன்றது, ஒரு கம்பெனியோட மார்க்கெட் ப்ரைஸ்ன்றது இது. இது என்னது, அந்த கம்பெனியோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் மார்க்கெட் கேபிட்டல், அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல். ஆனால் அந்த கம்பெனியோட ஒரிஜினல் புக் வேல்யூ 300 ரூபாய். மொத்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 1000 ஷேர்ஸ். அப்போ அந்த கம்பெனியோட ஓவரால் புக் வேல்யூ 3 லட்சம் ரூபாய். அந்த கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ 10 லட்சம் ரூபாய். அந்த கம்பெனியோட புக் வேல்யூ 3 லட்சம் ரூபாய். ஒண்ணுமே இல்லைங்க, புக் வேல்யூ பர் ஷேர் 300 ரூபாய். டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர் 1000. மொத்தமா கம்பெனியோட புக் வேல்யூ எவ்வளோ ஆச்சு? 3 லட்சம் ரூபாய். இதுதாங்க புக் வேல்யூ. இதுல இருந்தாங்க பிரைஸ் பர் புக் வேல்யூவை பிபி ரேஷியோ கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ இப்போ புக் வேல்யூனா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க. இல்லை நான் சொல்றது ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கமெண்ட்ல கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து வீடியோவை பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ட்ரை பண்ணுவேன். தயவுசெய்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம வந்து இதை எல்லாமே நம்ம வந்து ஒரு ஸ்டாக்ல அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ என்னன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ல கேட்கலாம். பட் பிஃபோர் தட், இன்ட்ரென்சிக் வேல்யூனா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூ, இன்ட்ரென்சிக் வேல்யூன்றது ஒண்ணுமே இல்லைங்க. இந்த வேர்டு உங்களுக்கு பெருசா இருந்ததுன்னா, கஷ்டமா இருந்ததுன்னா இப்படி புரிஞ்சுக்கங்க. இன்ட்ரென்சிக் வேல்யூனா ஒண்ணும் இல்லைங்க, ட்ரூ வேல்யூ. ட்ரூ வேல்யூ ஆஃப் த கம்பெனி கிடையாது, ட்ரூ வேல்யூ ஆஃப் த ஸ்டாக். இப்போ இன்ட்ரென்சிக் வேல்யூ ஆஃப் த ஸ்டாக், இன்ட்ரென்சிக் வேல்யூ ஆஃப் த பிரைஸ் உங்களுடைய கரண்ட் பிரைஸை விட எப்படி இருக்கணும், உங்களுடைய கரண்ட் பிரைஸ் லெஸரா இருக்கணும், மார்க்கெட் பிரைஸ் லெஸரா இருக்கணும். ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூன்றதை மறந்துட்டு ட்ரூ வேல்யூ மனசுல வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அதை பார்த்த உடனே பெருசா தெரியாது. இப்போ ட்ரூ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுக்கோங்க. ட்ரூ வேல்யூ, ஒரு ஸ்டாக்கோட ட்ரூ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஒண்ணுமே இல்லைங்க, EPS, ஏர்னிங் பர் ஷேர் மல்டிபிள் ஆஃப் 1 + G மல்டிபிள் ஆஃப் 1 divided by R - G. ஃப்ரெண்ட்ஸ், என்னடா பெருசா மேத்தமேட்டிக் ஃபார்முலா எழுதுறேன்னு பாக்குறீங்களா? வேற வழி கிடையாதுங்க. ஒரு ஸ்டாக்கோட இன்ட்ரென்சிக் பிரைஸை தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் மேத்தமேட்டிக் யூஸ் பண்ணி தான் பார்க்கணும். ஆக்சுவலாக பொதுவாக இன்ட்ரென்சிக் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய மெத்தடாக போயிட்டு இருக்கும். அதனால தான் பொதுவாக இன்ட்ரென்சிக் வேல்யூவை ஒரு செகண்ட் எல்லாம் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, நமக்கு எப்பயுமே உங்களுக்கு நமக்கு டெக்னாலஜியை யூஸ் பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா? அதனால நம்ம ஸ்க்ரீனர்ஸ், டிக்கர் டேப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக ஒரு ஸ்டாக்கை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூவோட அந்த ஸ்டாக்கு மேலே இருக்கா கீழே இருக்கான்னு கொடுத்துருவாங்க. ஸோ அதை பார்த்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அவங்க எல்லா கேல்குலேஷனும் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம போட்டு பெருசாக வந்து மண்டே குழப்பிக்க வேணாம். பட் இருந்தாலும் சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் இல்லையா? அதனால
இதை எப்படி கண்டுபிடிக்கணும் சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபார்முலா அட்லீஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப டீப்பா உள்ள போவேனா, நம்ம ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணி பார்க்கறதுக்காக தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லைங்க. இப்போ இபிஎஸ் தான் உங்களுக்கு தெரியும், ஏர்னிங் பர் ஷேர். பட் ஆனால் ஜினா என்ன, ஆர்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்போ ஜினா growth rate, small g equal to growth rate. அடுத்ததா இப்ப growth rateன்றத grow rate கூட சொல்லலாம் சரிங்களா? அடுத்ததா small r, required rate of return. small rன்றது required rate of return, தேவைப்படுற rate of return. ஸோ அப்போ அந்த ஸ்டாக்கோட க்ரோ ரேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த ஸ்டாக்கோட ரெக்கவர்ட் ரேட் ஆஃப் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இதை இபிஎஸ் அப்ளை பண்ண முடியும். இபிஎஸ்ன்றது வெரி சிம்பிள், உங்களுக்கு எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. நீங்க நார்மலா ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணாலே கொடுத்துருப்பாங்க, ஏர்னிங் பர் ஷேர். இது நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஏர்னிங் பர் ஷேர். அந்த ஷேரை நீங்க கொடுத்து ஒரு விலை கொடுத்து வாங்கினீங்கன்னா, உதாரணத்துக்கு 500 ரூபாய் கொடுத்து வாங்கினீங்கன்னா, அந்த ஷேரு ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு சம்பாதிச்சு கொடுக்குதுன்னு தான் போட்டிருப்பாங்க. எந்த வெப்சைட்லயுமே பாத்தீங்கன்னா இபிஎஸ்ன்னு போட்டு வேல்யூ போட்டிருப்பாங்க, அது எத்தனை நாளுக்கான இபிஎஸ்ன்னு போட்டிருக்க மாட்டாங்க. பட் நீங்க தான் தெரிஞ்சுக்கணும், அந்த இபிஎஸ்ன்றது 1 இயருக்கான வேல்யூ. இப்போ ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஸ்டாக் வாங்கன்னு லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை ஃபுல்லா டீட்டெயிலா புரியும். தயவு செய்து பார்க்காதவங்க பாத்துருங்க. ஏர்னிங் பர் ஷேர், ஒரு ஷேரை நான் ஒரு 500 ரூபாய் கொடுத்து வாங்குறேன், அது எனக்கு ஒரு வருஷத்துக்கு 50 ரூபாய் சம்பாரிச்சு கொடுக்குது அப்படின்னா, அந்த 50 ரூபாய் நான் சம்பாதிக்கிறதுக்கு 50 இன்ட்டு எத்தனை போட்டால் 500 கிடைக்கும், 50 இன்ட்டு 10 போட்டால் தான் கிடைக்கும். அப்போ 50 ரூபாய் நான் சம்பாதிக்கிறதுக்கு என்னோட பாக்கெட்ல இருந்து அதை விட 10 மடங்கு எக்ஸ்ட்ரா பணத்தை போட்டு நான் அந்த ஸ்டாக்கை வாங்கி வச்சிருக்கணும். அப்படின்னா தான் எனக்கு 50 ரூபாய் கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி பாருங்களேன். 500 ரூபா போட்டு நீங்க ஒரு வருஷத்துக்கு 50 ரூபா எடுத்தீங்கன்னா 10% யாருங்க கொடுப்பா இன்னைக்கு தேதிக்கு? அந்த இபிஎஸ் 50 ரூபா இருந்தாலே என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஷேர்னு சொல்லுவேன். பட் அதாவது இபிஎஸ் 50 ரூபா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா பி என்னன்னு அர்த்தம், 10ன்னு அர்த்தம். நம்மளுடைய செக்லிஸ்ட்ல பி வந்து 10ல இருந்து 20 வரைக்கும் இருந்ததுன்னா நம்ம அந்த செக்லிஸ்ட்ல நம்ம ஸ்டாக்கை டிக் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ 500 ரூபா வாங்கி 50 ரூபா 10% இன்ட்ரெஸ்ட் நான்லாம் தாராளமா வாங்கிடுவேன் என்னோட செக்லிஸ்ட்ல எல்லாம் இருந்ததுன்னா. இப்ப நான் வாங்கிடுவேன்னா உடனே இபிஎஸ் மட்டும் பார்த்து வாங்கிட மாட்டேன். இபிஎஸும் ஒரு ஃபேக்டர். இபிஎஸ் மூலியமா தான் நான் பி தெரிஞ்சுக்க முடியும், அதுக்கப்புறம் தான் மற்றெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இருந்ததுன்னா நான் கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாக்குக்கும் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது, ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் கற்றுக்கும் போது எனக்கு சொல்லிக் கொடுத்தது பார்த்தீங்கன்னா அவருக்கு 80% இருந்ததுன்னா அவர் மூலியமா எனக்கு 60% தான் வந்திருக்கும். இப்போ நான் 60% உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லித்தரேன்னா உங்களுக்கு கம்மியாக தான் போய் ரீச் ஆகும். பட் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிய வரும். ஹோம்ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எந்த ஸ்டாக்லையும் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம அடுத்து வந்து க்ரோ ரேட்டுக்கு போயிடலாம். க்ரோ ரேட் ஜீனா ரிட்டன்ஷன் ரேட், ரிட்டன்ஷன் ரேட் இன்ட்டு ROE. ரிட்டன்ஷன் ரேட் இன்ட்டு ROE. ROEனா என்ன? ROE ஈக்குவல் டு நெட் இன்கம் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. ஒன்றும் இல்லைங்க, ROE ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி. ஸோ இப்போ ஜீனா என்ன, ரிட்டன்ஷன் ரேட் மல்டிபிள் ஆஃப் ROE. ROEனா ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி. அதை தெரிஞ்சுக்கணும்னா நெட் இன்கம் ஆஃப் ஷேர் தெரியணும், நெட் இன்கமோட கம்பெனி தெரியணும். அந்த நெட் இன்கம் வருஷத்துக்கு எது எல்லாமே வருஷத்துக்கு தான். நெட் இன்கம் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி இன்ட்டு 100. இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ROE, இதை கண்டுபிடிச்சதான் ROE கண்டுபிடிக்க முடியும். ROE கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ரிட்டன்ஷன் ரேட் கண்டுபிடிக்க முடியும். ரிட்டன்ஷன் ரேட் என்னன்னா ஈக்குவல் டு 1 மைனஸ் டிவிடெண்ட் ரேஷியோ. டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ. So 1 minus dividend payout ratio equal to retention rate. retention rate தெரிஞ்சாதான் நீங்க அது கூட ROE மல்டிபிள் பண்ணி நீங்க G கண்டுபிடிக்கும். Gன்றது grow rate,
இதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்மால் ஆருக்கே வர முடியும். ஸ்மால் ஆர் என்றது ரெக்வயர்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இந்த ரெக்வயர்டு ரேட் ஆஃப் ரிட்டர்னை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அடுத்து நம்ம அது என்னன்னு பார்ப்போம். ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு டிவிடெண்ட் பர் ஷேர், டிவிடெண்ட் பர் ஷேர் டிவைடட் பை கரண்ட் பிரைஸ், அதாவது ஷேர் பிரைஸ். டிவிடெண்ட் பர் ஷேர் divided by share price plus G grow rate. ஸோ G கண்டுபிடிச்சாதான் நம்ம ஸ்மால் ஆர் கண்டுபிடிக்க முடியும். ஸ்மால் ஆர் கண்டுபிடிச்சாதான் இங்கே அப்ளை பண்ண முடியும். ஸோ ட்ரூ வேல்யூ ஆஃப் த ஸ்டாக் ப்ரைஸ் ஈக்குவல் டு EPS இன்ட்டு 1 + G. ஜினா என்ன? க்ரோ ரேட் இன்ட்டு 1 divided by R minus G. ஆர்னா என்ன? ரெக்வயர்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன். G க்ரோ ரேட். இது இந்த ஃபார்முலாவெலாம் நீங்கள் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இன்ட்ரென்சிக் வேல்யூனா என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ட்ரூ வேல்யூ ஆஃப் த ஸ்டாக்னா என்ன கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்முக்கு போய் அதை எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது. ஸோ அந்த ஸ்க்ரீன்லேயோ இந்த டிக்கெட் ஆப்லேயோ போயிட்டீங்க, உங்களுக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூவை விட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு கீழே இருக்கா மேலே இருக்கா? கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கீழே இருந்ததுன்னா செக்லிஸ்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு முடிஞ்சுது. அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். ஸோ இதை நம்ம வந்து ஸ்க்ரீனர் பிளாட்ஃபார்மில் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்க்ரீனருக்கு போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஸ்க்ரீனரில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ண செக்லிஸ்ட்டை ஒரு ஸ்டாக்கில் அப்ளை பண்ணி காட்டுறதுக்காக டிக்கெட் ஆப் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஐடி சென்டர் ஸ்டாக் எடுத்திருக்கேன். இது ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இருந்தாலும் நம்ம கால்குலேஷன் அப்ளை பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஐடிஸ் என்ற ஸ்டாக்கு உங்களுக்கு கிளியராக தெரியும். இது இந்தியன் டொபாக்கோ கம்பெனி. இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச கம்பெனி தான் ஆக்சுவலாக. ஸோ இதோட ஃபஸ்ட்டு நம்மளுடைய செக்லிஸ்ட்டை பாருங்கள். நான் வந்து ஒரு செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து நம்ம வீடியோவில் பார்த்தது. இன்ட்ரென்சிக் வேல்யூ, PE ரேஷியோ, PB ரேஷியோ, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, கரண்ட் ரேஷியோ எல்லாம் கிளியராக வந்து உங்களுக்கு செக்லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஸ்டாக்கில் அப்ளை பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஆப்பில் இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து என்ட்ரி பாயிண்டில் இங்கே பாருங்கள் ஃபண்டமெண்டல் கிளியராக அவங்களே கொடுத்துருக்கான். ஏன்னா நம்ம செக் பண்ணுறது ஃபண்டமெண்டல் தான், நம்ம கற்றுக்கிறது பேசிக் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ். இங்கே பாருங்கள், இந்த ஃபண்டமெண்டல்ஸில் கரண்ட் ப்ரைஸ் இஸ் மோர் தென் த இன்ட்ரென்சிக் வேல்யூ. பார்த்தீங்கன்னா அப்போது இன்ட்ரென்சிக் வேல்யூனா என்னது? ட்ரூ வேல்யூ ஆஃப் த ஸ்டாக். அப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ வேல்யூவை விட கீழே, அதாவது வந்து அதிகமாக இருக்குது. இங்கே கிளியராக ஒரு ரெட் மார்க் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளுடைய செக்லிஸ்ட்டில் இந்த ஸ்டாக்கை இம்மீடியட்டாக நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு லைக் வந்து நம்மளுடைய அடுத்த மூவ் பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த செக்லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க செக்லிஸ்ட்டில் இந்த இடத்துல இங்கே பாருங்கள், பாஸா ஃபெயிலா, இன்ட்ரென்சிக் வேல்யூ, ஸ்டாக் ப்ரைஸ் ஷுட் பி லெஸ் தென் த இன்ட்ரென்சிக் வேல்யூ. இந்த இடத்துல நான் வந்து ரெட் அசார் போடுறேன். ரெட் அசார்ட் போட்டு இந்த ஸ்டாக்கை இதோட ஹோல்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சூஸ் பண்ணியிருக்க ஸ்டாக் அப்ளை பண்ணி காட்டுறதுக்காக சூஸ் பண்ணியிருக்க ஸ்டாக்கு SMC குளோபல் செக்யூரிட்டிஸ். ஃப்ரெண்ட், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போகும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தையும் கிளியராக டீட்டெயிலாக சொல்லணும்னு தான் நான் வந்து இவ்வளோ லாங்காக எடுக்கிறேன். தயவுசெய்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக பிடிக்குன்றதை விட கண்டிப்பாக புரியும். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த செக்லிஸ்ட்டில் வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறது நீங்கள் கற்றுக்கணுன்னா டெஃபினட்டாக வெளியே நீங்கள் பே பண்ணி போய் தான் கிளாஸில் கற்றுக்கணும். எந்த யூடியூபர்ஸும் இந்த மாதிரி உங்களுக்கு கிளியராக சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூவோட ஸ்டாக் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, PE ரேஷியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் PE ரேஷியோனா என்ன, PB ரேஷியோனா என்ன, நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் போய் எப்படி டீட்டெயிலாக வந்து அனலைஸ் பண்ணணுன்றதுக்காக நான் பொறுமையாக எடுத்திருக்கேன். தயவுசெய்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக புரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவை பார்த்தா தான் இந்த ஃபண்டமெண்டல் செக் பண்ணுற டீட்டெயில் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து நான் ப்ராப்பராக 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ எடுக்கிற வீடியோ ஒன்லி ஸ்டாக்கில் அப்ளை பண்ணி பார்க்குறது மட்டும்தான். அதனால் முன்னாடி இருக்க வீடியோவை டெஃபினட்டாக பார்த்துட்டு திரும்பி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப புரியும். சரி, வாங்க நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா SMC குளோபல் செக்யூரிட்டிஸ். இதில் பாருங்கள், நம்மளுடைய ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட்டில் என்ட்ரி பாயிண்டில் பார்த்தீங்கன்னா the stock prices கிளியராக பாருங்கள், the stock is under priced முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அதாவது என்னென்னா கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூவை விட கம்மியாக தான் இருக்குது. அதாவது ஒரிஜினல் வேல்யூவை விட கம்மியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அப்வர்டில் வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய செக்லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு ஓகே. நம்ம வந்து அடுத்த செக்கை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து செக்லிஸ்ட்டை திரும்பி ஓப்பன் பண்ணுறேன். செக்லிஸ்ட் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே க்ரீன் கொடுக்குறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது பிஇ ரேஷியோ. இந்த ஸ்டாக்கில் இங்கே பாருங்கள், அப்படியே இங்கே ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு எல்லா ரேஷியோஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள் பிஇ ரேஷியோ. இங்கே டிடிஎம்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? டிடிஎம்னா ட்ரைலிங் 12 மந்த். அதாவது இங்கே இருக்கிற எல்லா ரேஷியோவுமே 1 இயருக்கான ரேஷியோ தான். இங்கே எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, எல்லாமே 1 இயருக்கான டேட்டாஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பிஇ ரேஷியோனா 1 இயருக்கான பிஇ ரேஷியோ, இன்னைய தேதியிலேருந்து பேக்கில் 1 இயர் பிவி ரேஷியோ அதுதான், டிவிடெண்ட் ஈல்டும் அதுதான், மொத்தமாக இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் வேகமாக கடகடன்னு பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, வீடியோ ரொம்ப லென்த்தாக போகணுன்றதால தான் கொஞ்சம் வேகமாக ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன். புரியலனா மறுபடியும் பாஸ் பண்ணி ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ளீஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா நமக்கு லெஸ் தென் 10 to 20க்குள்ளே இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன். செக்லிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி பிபி ரேஷியோ பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1.47 தான் இருக்குது. 1 இல்லை 2 வந்து எப்பயுமே பெஸ்ட்டு. எடுத்ததாக பாருங்கள், உங்களுக்கு இன்னொரு க்ரீன் சிக்னல் பாருங்கள், செக்டார் பிஇ. செக்டார் பிஇனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணுற இதை மாதிரி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு செக்டார். அந்த செக்டாரோட பிஏ 18.53 இருக்குது. பட் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட பிஇ பாருங்கள் ஒன்லி 7.49 தான் இருக்குது. அதே மாதிரி பிபி செக்டார் பிபி பாருங்கள் மோர் தென் 2 இருக்குது, 2.58 இருக்குது. பட் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட பிபி ரேஷியோ பாருங்கள் 1.47 தான் இருக்குது. ஸோ நம்மளோட செக்லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம், என்ன அப்டேட்னு அதில் கொடுத்துடலாம். ஸோ செக்லிஸ்ட்டில் ஓப்பன் பண்ணுறேன். பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 10 to 15 தான் இருக்குது. நமக்கு 7 பாயிண்ட் சம்திங் தான் இருக்குது. ஸோ க்ரீன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிபி ரேஷியோவும் க்ரீன், ஓகே ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ போகணும். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஸ் தென் 2ஆக இருக்கணும். இங்கே கிளியராக கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏன்னா ஒரு கம்பெனி டெப்ட் வாங்குறது, கடன் வாங்குறது தப்பு கிடையாது. ஆனால் அவங்களோட டெப்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரீபேயிங் கெப்பாசிட்டியை பொறுத்து தான் இருக்கும். அவங்களால ரீபேமெண்ட் பண்ண முடிஞ்சுன்னா அவங்க எவ்வளோலாம் கடன் வாங்கலாம். பட் பொதுவாக கடன் வாங்குறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ லெஸ் தென் 2 இருக்கணும். நான் இதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோவோட அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெட் டு ஈக்விட்டிஸ் கிடையாது. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனரில் போயிட்டு நீங்கள் வந்து டெட் டு ஈக்விட்டிஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்கான லிஸ்ட்டும் உங்களுக்கு டீட்டெயிலாக கிடைச்சிடும். பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து க்ரோவை யூஸ் பண்ணியிருக்கேன். க்ரோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி குளோபல் செக்யூரிட்டிஸ் இருக்குங்களா? இப்போ கரண்ட் ப்ரைஸ் 130. இதில் பாருங்கள் கிளியராக கீழே வந்தீங்கன்னா டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ பாருங்கள். டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ வெறும் 1.32 தான் இருக்குது. விச் மீன்ஸ் லெஸ் தென் 2ஆக இருக்குது. டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா கம்பெனியோட டெப்ட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல. அதாவது ஈக்விட்டியை கம்பேர் பண்ணும்போது 1.32 டைம்ஸ் ஈக்விட்டியை கம்பேர் பண்ணும்போது 2 மடங்கு டெப்ட் வந்து எப்பயுமே ஒரு அக்செப்டபிள். ஆனால் இங்கே 1.32 தான் இருக்குது. கூடவே இங்கே பார்த்துருங்க, புக் வேல்யூவும் பார்த்துடலாம். புக் வேல்யூன்றது 112 தான் இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் பாருங்கள் 150 இருக்குது. அதனால தான் பிபி ரேஷியோ வந்து உங்களுக்கு லெஸ் தென் 2ஆக இருக்குது. இந்த பிபி ரேஷியோ எப்படி பார்க்குறது எல்லாமே டீட்டெயிலாக போன வீடியோவில் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ரொம்ப பெரிய வீடியோ மாறிடும். அதனால் போன வீடியோ தயவுசெய்து பார்த்துட்டு வாங்க. இது ஒன்லி ஸ்டாக் அப்ளிகேஷன் தான். அட் த சேம் டைம் ரெக்கமெண்டேஷன் வீடியோவும் கிடையாது. ஸோ வாங்க நம்ம செக்லிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். செக்லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன் போட்டுடலாம். பிகாஸ் லெஸ் தென் 2 தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கரண்ட் ரேஷியோ. கரண்ட் ரேஷியோன்றது கரண்ட் அசட் அப்பான் கரண்ட் லயபிலிட்டி. கரண்ட் அசட்னா ஒரு கம்பெனியோட அசட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு, அதை விற்றா அவங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்கின்றது தான் அசட்டு. ஆனால் லயபிலிட்டினா அவங்க வந்து யாருக்கோ பணம் பே பண்ண வேண்டியதாக இருக்குது, அதுதான் லயபிலிட்டி. ஸோ இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக எப்பயுமே அதிகமாகிட்டே போகணும். விச் மீன்ஸ் அசட் அதிகமானால் தான் உங்களுக்கு வந்து லயபிலிட்டியோட அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஸோ இது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போச்சுன்னா கம்பெனிக்கு ரொம்ப நல்லது. ஸோ வாங்க அதை நம்ம வந்து டிக்கெட் ஆப்பில் செக் பண்ணிடலாம். ஸோ எஸ்எம்சி குளோபல் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபினான்ஷியல்ஸ்னு இருக்கு இல்லைங்களா? அதில் போனீங்கன்னா உங்களுக்கு இன்கம் ஸ்டேட்டஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கரண்ட் அசட். இந்த கம்பெனிக்கு கடந்த 4 வருஷத்துலேருந்து பார்க்கலாம். கரண்ட் அசட்டு பாருங்கள் 4 வருஷம் பாருங்கள் 1600 கோடி, ஆல்மோஸ்ட் 1850 கோடி, 1990 ஆல்மோஸ்ட் 2000 கோடி, இங்கே 3000 கோடி. ஆனால் இந்த கரண்ட் லயபிலிட்டி பாருங்கள் இதை விட கம்மியாக தான் இருக்குது பாருங்கள். அதாவது விற்றா அவங்களுக்கு பணம் கிடைக்கிறது 1800 கோடி, ஆனால் அவங்கள்ட்ட இருக்க கடன் பார்த்தீங்கன்னா வெறும் 1600 கோடி தான். அப்போது ஆல்மோஸ்ட் 200 கோடி வந்து கையில் இருக்குது. அதே மாதிரி அடுத்த 2023 பாருங்கள் 2000 கோடி ஆல்மோஸ்ட். இங்கே பாருங்கள் வெறும்
800 கோடி தான், மறுபடியும் 200 கோடி இருக்குது கையில். இங்கே பாருங்கள் 3100 கோடி ஆல்மோஸ்ட், இங்கே பாருங்கள் 2700 கோடி தான், பட் ஆல்மோஸ்ட் என்ன ஆச்சு 400 கோடி. அப்போது இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போது கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஓகே. நம்ம செக்லிஸ்ட்டில் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் சிக்னல் போட்டுடலாம். ஸோ க்ரீன் சிக்னல் போட்டாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேல்ஸ், அதாவது சேல்ன்றது பார்த்தீங்கன்னா ரெவென்யூனா என்னென்னா ஒரு கம்பெனியோட சேல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இல்லைனா சம்டைம்ஸ் இந்த மாதிரி சர்வீஸிங் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சர்வீசஸ் இன்க்ரீஸ் பண்ணி போவாங்க, அங்கே சேல்னு காட்ட மாட்டாங்க. பட் பொதுவாக ரெண்டுமே சேல்ஸ் ஆகட்டும், மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனின்றது சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், சர்வீசிங் ப்ராடக்ட் கம்பெனி ரெவென்யூன்னு காட்டும். அப்போது நம்ம அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ரெவென்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்துடலாம். அடுத்ததாக நம்ம செக்லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெவென்யூ பார்க்கணும். அப்போ இந்த இங்கே இன்கம்ன்ற ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு ரெவென்யூ கிடைச்சிரும். இங்கே பாருங்கள் டோட்டல் ரெவென்யூ இங்கே கொடுத்துருக்கீங்களா. அப்போது 2021 கடந்த 4 வருஷம் பார்த்துடலாம். இது 2024 அடுத்த ஃபினான்ஷியல் இயர். இங்கே பாருங்கள் 1120 கோடி, 1200, 1600, 1800 கிராஜுவலாக ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. இந்த ரெவென்யூ மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிற நெட் இன்கம் இருக்குது பாருங்கள், அதாவது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நெட் இன்கம் 174 கோடி, இது 120 கோடி. இங்கேருந்து இங்கே குறைஞ்சிருக்கு. இன்டர்மீடியேட்டில் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறது தப்பு கிடையாது, ஏன்னா அதுக்கு வேறு ஃபேக்டர்ஸ் எதாவது இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 187 கோடி, இங்கே 215 கோடி பாருங்கள். ஸோ அவங்களோட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அந்த ரெவென்யூ மூலிமா அவங்களுக்கு கிடைக்கிற நெட் ப்ராஃபிட், அதாவது இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு. அதனால் நம்மளுடைய செக்லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரீன் சிக்னல் போட்டுடலாம். செக்லிஸ்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. சேல்ஸ் மூலயமா வர ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டோட்டல் ரேஷியோன்றது கரண்ட் ரேஷியோ மாதிரி நம்ம எப்படி டோட்டல், அதாவது கரண்ட்டாக பார்த்தோமோ அதே மாதிரி நம்ம டோட்டல் ரெவென்யூ பார்த்துடலாம், டோட்டல் ரேஷியோ பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் இது டோட்டல் அசட்டு, கீழே இருக்கிறது டோட்டல் லைபிலிட்டி. சேம் இங்கே பாருங்கள், நீங்கள் டோட்டல் அசட்டை பாருங்கள், வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. அவங்களுக்கு அசட்டு சொத்து வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. டோட்டல் லயபிலிட்டி பாருங்கள், வருஷம் அவங்கள்ட்ட இருக்க அசட்டை விட கம்மியாக தான் இருக்குது. அப்போ டோட்டல் ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் க்ரீன் போட்டுடலாம். இந்த டோட்டல் ரேஷியோனா என்ன, டோட்டல் அசட்னா என்னன்னு டீட்டெயிலாக உங்களுக்கு பழைய வீடியோவில் கொடுத்துருக்கேன், இதுக்கு முன்னாடி வீடியோ கொடுத்துருக்கேன். இது கண்டினியூட்டி வீடியோ தான், அதனால் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இங்கேயும் க்ரீன் போட்டேன். அடுத்தபடியாக ஒரு கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நம்ம வந்து ஒரு சாதாரணமாக ஒரு ஃபேமிலி ரன் பண்ணோன்னா கூட நமக்கு வந்து எமர்ஜென்சி மணின்றது கையில் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கஷ்டமான சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எமர்ஜென்சி மணி எடுத்து யூஸ் பண்ண முடியும், நம்மளோட ப்ராஃபிட்டில் கை வைக்க வேண்டிய அவசியம் வராது. அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு எப்பயுமே கேஷ் ஃப்ளோன்றது ரொம்ப முக்கியம். அது எப்படின்னு பார்த்துடலாம். இங்கே இருக்குது பாருங்கள், குளோபல் செக்யூரிட்டிஸ், எஸ்எம்சி குளோபல் செக்யூரிட்டிஸ் ஷேர் தான். இங்கே நான் கேஷ் ஃப்ளோவில் போகிறேன். எப்பவுமே ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை செக் பண்ணுறது நல்லது, ஏன்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோன்றது கையில் ஃப்ரீயாக இருக்கிறது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2021 பாருங்கள் -400 கோடி கையில் பணமே இல்லாமல் இருந்திருக்கு. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 144 கோடி கையில் இருப்பு இருக்குது. அதுக்கு அடுத்த வருஷமும் மைனஸில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த ஸ்டாக்குக்கு. ஏன்னா கேஷ் ஃப்ளோன்றது ரொம்ப முக்கியம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில், அதை நம்ம செக் பண்ணணும். அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ரெட் மார்க் கொடுக்கல, பட் இருந்தாலும் இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவ் இருந்திருக்கு, அதாவது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவ் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு 700 கோடி பாசிட்டிவ் தான் இருக்குது. இதுக்கான ரீசன் நம்ம என்னென்னு இன்னும் டீப்பாக தெரிஞ்சு பார்த்துக்கணும். உடனே வந்து நம்ம இந்த இதுக்கு ரெட் சிக்னல் கொடுத்துடக்கூடாது. அதனால் நான் ஒரு ஹசார்ட் மாதிரி எல்லோ கொடுக்குறேன், ஒரு ஆரஞ்சு கொடுக்குறேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளுடைய செக்லிஸ்ட்டில் இத்தனை டோட்டல் 9 பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 பாயிண்ட் இந்த ஸ்டாக் க்ரீன் சிக்னல் இருக்குது. ஒன்று தான் வந்து யோசிக்கிற மாதிரி இருக்குது. பட் நான் ஐடிசியோட அதர் ரேஷியோஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக சர்வே பண்ணி பாருங்கள், நீங்களும் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். இந்த செக்லிஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் நீங்களே சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டாக் வந்து எடுத்து வச்சு இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது நியூஸில் வந்துச்சுன்னா, லைக் வந்து இப்போ வந்து யாராவது ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் கொடுப்பாங்க, ஏதாவது நியூஸ்லேயே உங்களுக்கு வரும், மணி கவுண்டரில் வரும், அதில் வரும், அடுத்ததாக 30% 50% உயர போகிற பங்குகள்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய நியூஸ் வரும். அந்த நியூஸை படித்து பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாக்கு ஒர்த்தா இல்லையா, நம்ம உள்ளே போகலாமா வேணாமல் அனலைஸ் பண்ணி பார்த்து அந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு லாங் டைமுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் என்னுடைய சேனலில் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நாட் சப்ஸ்கிரைப்டு, அதாவது 93% வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்காங்க. சப்ஸ்கிரைப்டு வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா 6.3 தான் இருக்காங்க. எனக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்குலாம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்களா, நம்ம சொல்கிற கண்டென்ட் வந்து மக்களுக்கு போய் ரீச் ஆகுமான்ற ஒரு எண்ணத்திலே ஸ்டார்ட் பண்ணேன். பட் இருந்தாலும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் என்னோட ஒய்ஃபும் தான் எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை கொடுத்தாங்க. நீ தைரியமாக பண்ணு சேது, கண்டிப்பாக நல்லா வரும்னு சொன்னாங்க. அதனால் என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீதி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் எப்படி ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறான்னு சொல்லித்தரேன். இதை நீங்கள் வெளியே போய் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து 20,000 30,000 நீங்கள் பே பண்ணி தான் அந்த விஷயங்களை கற்றுக்க முடியும். அதனால் உங்களுக்கு அதை நான் ஃப்ரீயாக சொல்லித்தரணும்னு விரும்புகிறேன். ஏன்னா நானும் ஒரு காலத்தில் பே பண்ணி வந்து படித்து கற்றுக்கிட்டு வந்தேன். அதனால் அது வந்து நம்மளுடைய மக்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோவில் இந்த மாதிரி போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து வேறு ஏதாவது யூடியூப்பில் பார்த்துருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வேறு மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து டீட்டெயில் ஷேர் பண்ணாலும் நீங்கள் என்கிட்ட கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அதை வந்து நான் ரிவ்யூ பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறேன். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ஷேர் காட்டலான்னு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், ஜொமேட்டோ பாருங்கள். ஜொமேட்டோட ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இதோட PE ரேஷியோவை பாருங்கள், 376 இருக்குது. அதாவது நீங்கள் ₹1 சம்பாதிக்கிறதுனாலும் அந்த ₹1 379 மடங்கு, அதாவது ₹379 கொடுத்தா தான் உங்களுக்கு வருஷத்துக்கு ₹1 கிடைக்கும். அப்போது இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து நம்ம வந்து தலையை சுற்றி எடையை வச்சிடணும் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணும்பொழுதே. இன்ட்ரென்சிக் வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஷாக் ஆகிடுவீங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்த்தலாம் இன்ட்ரென்சிக் வேல்யூவை. பாருங்கள், ஃபண்டமெண்டலில் இன்சஃபிஷியன்ட் டேட்டான்னு கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் இப்போ தான் இந்த ஸ்டாக் என்ட்ரி ஆகிருக்கு. அதனால் இந்த ஸ்டாக் பக்கமே போகாதீங்கன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. பட் இருந்தாலும் இது வாங்காதீங்கன்றது தான் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸை கன்சல்ட் பண்ணி தான் நீங்கள் எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட பேசிக்கை நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. நான் ஏதாவது மிஸ்டேக்காக சொல்லியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கூட டெக்னிக்கல் அனாலிசிஸும் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா ஃபண்டமெண்டல் கூட டெக்னிக்கலும் சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக அது ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா நம்மளோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சரியான ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுக்கும் அது இன்னும் ஒரு பூஸ்டாக இருக்கும். அதனால் நீங்கள் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக நான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி வீடியோ கண்டிப்பாக போடுவேன். அது மட்டும் இல்லாமல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட பேலன்ஸ் இருக்கு இல்லையா, விச் மீன்ஸ் ஒரு கம்பெனியோட P&L ஸ்டேட்மெண்ட் எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அப்புறம் அவங்களோட நார்மல் கேஷ் ஃப்ளோ இருக்கு இல்லையா, அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, இதை எல்லாம் டீட்டெயிலாக ஒரு கம்பெனியோட வெப்சைட்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கான வீடியோ வந்துட்டுருக்கு. ஸோ அதுவரை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா ஒன்றுக்கு 2 தடவை போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சேதுராமன். இது மார்க்கெட் மந்திரம்.